அண்மை செய்தி. விருதுநகர் மாவட்டம் கல்குறிச்சி தொடக்கப்பள்ளி ஆசிரியராக பணியாற்றி வருபவர் தலைமை ஆசிரியை ரேவதி. இவர் சாலை விபத்தில் பலியாகி இருக்கிறார். அது குறித்தான செய்தியை நாம் பார்த்து வருகிறோம். தூத்துக்குடி மதுரை நெடுஞ்சாலையை கடக்கும்போது கார் மோதியதில் அவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்திருக்கிறார். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த சக ஆசிரியர்கள் தலைமை ஆசிரியை உடலை பார்த்து கதறி அழக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்கிறோம். காலை உணவு திட்டத்தில் மாணவர்களுக்கு உணவு வழங்குவதற்காக வந்தவர் சாலை விபத்தில் சிக்கி பலியாகி இருக்கிறார். இதனை அறிந்த சக ஆசிரியர்கள் கண்ணீர் வடிக்கக்கூடிய அந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம். தங்கள் பள்ளி ஆசிரியர் உயிரிழந்ததை அறிந்து சக ஆசிரியர்கள் அங்கு கதறி அழக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். ராஜேஷ், காலை உணவை வழங்குவதற்காக பள்ளிக்கு வந்த ஆசிரியை தற்பொழுது சம்பவ இடத்திலேயே விபத்தில் சிக்கி பலியாக இருக்கிறார். சக ஆசிரியர்கள் கதறி துடித்து வருகிறார்கள். எப்படி இந்த விபத்தானது நிகழ்ந்தது? ஆசிரியர்கள் தரப்பில் என்ன சொல்லப்படுகிறது? விரிவான விவரம். கௌதமி, விருதுநகர் மாவட்டம் கல்குறிச்சி என்ற பகுதி. இந்த பகுதியிலே இந்த நெடுஞ்சாலை தூத்துக்குடி மதுரை நெடுஞ்சாலை இருக்கின்றது. அடிக்கடி விபத்துக்கள் நடக்கக்கூடிய பகுதி என்று குறிப்பிடுகிறார்கள். இந்த பகுதியில் அருகில் இருக்கக்கூடிய அந்த கல்குறிச்சி தொடக்கப்பள்ளியினுடைய தலைமை ஆசிரியராக பணியாற்றி வரக்கூடியவர் ரேவதி. இவர் காலையில் அந்த பள்ளி மாணவர்களுக்கு, தொடக்கப்பள்ளி மாணவர்களுக்கு காலை உணவு கொடுப்பதற்காக ஒரு 8:30 மணிக்கெல்லாம் வேக வேகமாக கிளம்பி வந்ததாக கூறப்படுகின்றது. அவர் மாணவர்கள் காத்துக் கொண்டிருப்பார்களே, அவர்களுக்கு வேகமாக சென்று அந்த காலை உணவை வகுப்பு ஆரம்பிப்பதற்கு முன் அவர்களுக்கு பரிமாற வேண்டும் என்பதற்காக அவர் தலைமை ஆசிரியர் சென்றதாக கூறப்படுகிறது. இந்த நெடுஞ்சாலையை அவர் கடக்கும் போது, இந்த தூத்துக்குடி மதுரை நெடுஞ்சாலையை கல்குறிச்சி பகுதியில் கடக்கும் போது எதிரில் வேகமாக வந்த கார் அடித்ததிலே சுமார் 300 மீட்டர் தூரம் அவர் வேகமாக தூக்கி வீசப்பட்டிருக்கின்றார். அந்த சம்பவ இடத்திலேயே துடிதுடித்து தலைமை ஆசிரியை ரேவதி உயிரிழந்தார் என நேரில் பார்த்தவர்கள் குறிப்பிடுகிறார்கள். அவர் அந்த ஆக்சிடென்ட் நடந்த ஸ்பாட்டிலேயே அவர் உயிரிழந்து விட்டார் என்றும், கழுத்து, மூக்கு, தலை போன்ற பகுதிகளில் ரத்தம் ஏற்பட்டதாகவும், சம்பவ இடத்தில் நெடுஞ்சாலையிலே சுருண்டு விழுந்து அவர் இறந்து விட்டார் என்றும் குறிப்பிடுகிறார்கள். அந்த சம்பவ இடத்தில் தான் நாம் இருக்கின்றோம். கார் அந்த பைக் மீது மோதிய இடத்திலிருந்து சுமார் 300 மீட்டர் தூரத்திற்கு தூக்கி வீசப்பட்டிருக்கிறார். 100-200 மீட்டர் தூரத்திற்கு அந்த பைக் அப்படியே காரின் மீது தேய்த்து கொண்டே வந்திருக்கின்றது. அங்கிருந்து தள்ளி வந்து தலைமை ஆசிரியர் துடிதுடித்து இறந்திருக்கின்றார். அந்த தலைமை ஆசிரியர் பயணித்த அந்த இருசக்கர வாகனமும் இங்கேதான் சாலை ஓரத்திலே இருக்கின்றது. அவர் ஹெல்மெட்டும் அணிந்து வந்திருக்கின்றார். ஹெல்மெட் அணிந்து வந்தும் கூட மிக வேகமாக அந்த கார் வந்ததாக கூறப்படும் நிலையில் அது வேகமாக மோதி இந்த விபத்து நடைபெற்றதாக கூறப்படுகிறது. கார் ஓட்டி வந்த நபரிடம் நாம் இது குறித்து கேட்டபோது அவர், நான் வழக்கமாக இந்த நெடுஞ்சாலை பைபாஸ் அப்படிங்கறதுனால வந்து வேகமா வழக்கம் போல வந்துட்டு இருந்தேன், அந்த டீச்சர் வந்து பார்க்காம வேகமா வந்து குறுக்கில் வந்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்றாரு. இந்த அவர் பயணித்து வந்த தலைமை ஆசிரியை ரேவதி பயணித்து வந்த அந்த இருசக்கர வாகனம் மிக கடுமையாக சேதமாகி சாலை ஓரத்தில் தூக்கி வீசப்பட்டிருப்பதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த பைக்கினுடைய நிலையை பார்த்தாலே இந்த விபத்து என்பது எவ்வளவு கோரமாக, எவ்வளவு பயங்கரமாக நடைபெற்றிருக்கிறது என்பதை பார்க்க முடிகின்றது. தலைமை ஆசிரியை பற்றி அந்த பள்ளியில் பணியாற்றக்கூடிய ஆசிரியர்கள் பலரும் உருக்கத்தோடு கூறுகிறார்கள், கதறி அழுது துடிக்கிறார்கள். தலையிலும் வயிற்றிலும் அங்கு பணியாற்றக்கூடிய ஆசிரியர்கள் அடித்துக் கொண்டு கதறி துடிக்கிறார்கள். ஒரு நல்ல டீச்சர் என்பதை தாண்டி அந்த தொடக்கப்பள்ளியில் குழந்தைகளுக்கு அம்மா போல அவர் செயல்படுவார். மற்ற ஆசிரியர்களுக்கெல்லாம் ஒரு முன்னுதாரண டீச்சராகத்தான் அவர் இருந்து வந்தார். நேரத்திற்கு வந்து விடுவார். மாலையில் கூட நீண்ட நேரம் இருந்து அனைத்து மாணவர்களும் சென்ற பிறகுதான் தன்னுடைய பணிகளை எல்லாம் முடித்து விட்டுத்தான் செல்வார். அந்த அளவுக்கு ஒரு பொறுப்புமிக்க ஒரு டீச்சராக அவர் பணியாற்றி வந்திருப்பதாக இந்த பகுதியில் இருக்கக்கூடிய கிராம மக்களும் சக ஆசிரியர்களும் குறிப்பிடுகிறார்கள். ஒரு காலை உணவு வழங்குவதற்காக அதிவேகமாக அவர் வந்து பரபரப்பாக விரைவாக கிளம்பி வந்ததாகவும், நெடுஞ்சாலையில் கவனிக்காமல் வந்த காரணத்தினாலோ அல்லது கார் வேகமாக வந்த காரணத்தினாலா யார் மீது தவறு என்பது இன்னும் தெரியவில்லை. காவல்துறையினர் இந்த சம்பவ இடத்திற்கு வந்து விசாரணை நடத்தி வருகிறார்கள். அந்த ஆக்சிடென்ட் செய்த காரும் இருக்கின்றது. அந்த காரினுடைய முன்பகுதியும் மிக கடுமையாக சேதமடைந்திருப்பதும், அதே போல காரினுடைய அந்த கண்ணாடி போன்றவை எல்லாம் உடைந்து சேதமாகி இருப்பதும் பார்க்க முடிகின்றது. வழக்கமாக கிராமங்களில் ஆசிரியர் என்று சொன்னால் அவர்களை கடவுளுக்கு நிகராக பார்ப்பார்கள். தங்களுடைய பிள்ளைகளுக்கு பாடம் சொல்லிக் கொடுக்கக்கூடியவர்கள் என்பதனாலே இந்த
இந்த கிராமம் முழுவதுமே இந்த நெடுஞ்சாலைகளை கூடியிருப்பதை நம்மால் பார்க்க முடிகின்றது. ஐயோ நம்ம ரேவதி டீச்சரா என்று சொல்லி இந்த கிராம மக்கள் எல்லாம் அவர்களும் தங்கள் குடும்பத்தில் ஒருவர் இறந்தது போல கண்ணீரிலே அழுது துடிக்கிறார்கள். தற்போது அந்த இறந்த தலைமை ஆசிரியர் ரேவதியினுடைய உடலானது அருகில் இருக்கக்கூடிய அரசு மருத்துவமனைக்கு எடுத்து செல்லப்பட்டிருக்கிறது பிரேத பரிசோதனைக்காக. அவருடைய உறவினர்களுக்கும் தகவல் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இந்த கிராம மக்கள் தெரிவிக்கக்கூடிய கோரிக்கை என்பது இது 4 புறமும் இருக்கக்கூடிய சாலையாக இருக்கின்றது. நெடுஞ்சாலையாக இருக்கக்கூடிய காரணத்தால் அடிக்கடி விபத்துகள் ஏற்படுகிறது. ஆண்டொன்றுக்கு 200 விபத்துகள் நடைபெறுவதாகவும் நேற்று இரவு கூட இந்த இடத்தில் ஒரு விபத்து ஏற்பட்டதாகவும் குறிப்பிடுகிறார்கள். அடிக்கடி விபத்து ஏற்படக்கூடிய ஒரு முக்கியமான ஜங்ஷனாக இருப்பதனாலே இந்த இடத்தில் ஒரு மேம்பாலமோ அல்லது உரிய பாதுகாப்பு நடவடிக்கைகளோ மேற்கொள்ள வேண்டும் என இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் கோரிக்கை விடுக்கிறார்கள். நிகழ்ந்திருக்கக்கூடிய விபத்து தொடர்பான உங்களுடைய தற்போதைய விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.